அன்பார்ந்த மை வி3 குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். நண்பர்களே, நம்ம நிறுவனம் உண்மையிலுமே மக்கள் நிறுவனமாக மிகச்சிறந்த முறையில் கடந்த 33 மாதமாக நம்ம செயல்பட்டு காமிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லை, எதிர்காலத்தில் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நான் ஸ்டாப்பாக மிகப்பெரிய லெவலில் பிஸ்னஸை ஆண்டாண்டு காலம் நடத்த போகிறோம். அதில் எந்த குழப்பம் யாருக்கு வேண்டியதில்லை, எந்த வதந்திகளும் யாரும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக நிறுவனம் நம்ம என்ன நினைச்சோமோ அந்த செயல் திட்டத்தை மிகச்சிறப்பாக செய்வோம், செய்து கொண்டே இருப்போம். அதில் எந்த சந்தேகமும் யாருக்கும் எல்லளவும் வேண்டாங்கிறத உங்கள் ஒருவனாக உங்கள்கிட்ட நான் பதிவு பண்ணிக்கிறேன். கூடுதலாக என்னென்னா, இன்றைக்கி சுச்சுவேஷனில் நம்முடைய எலெக்ஷன் ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. கூடவே கேஓசி அப்டேஷனும் போயிட்டுருக்கு. ஏற்கனவே கேஓசி அப்டேட் பண்ணாதவங்கெல்லாம் நீங்கள் உள்ள கேஓசி அப்டேட் பண்ணுங்கள். அதுக்கான வெரிஃபிகேஷனும் போயிட்டுருக்குது. அதை செக் பண்ணி ஒன் பை ஒன்னாக அப்ரூவ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் ப்ராசஸ்ங்கிறது ஜூன் 4 வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் தெளிவாக அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக ரிசல்ட் வர்ற வரைக்கும் அந்த ப்ராசஸ் இருக்கும். அது வரைக்கும் தேர்தல் கட்டுப்பாடு எல்லாமே அப்படியே அமல் இருக்கும். கூடவே ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அத்தனையுமே கண்காணிக்கப்படும், அது கவனிக்கப்படும். பல்க் ட்ரான்ஸ்ஃபர் யார் பண்ணாலும் இமீடியட்டாக தகவல் சொல்லி எல்லா பேங்க்குக்கும் தேர்தலுக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு எந்த இஷ்யூஸும் வரக்கூடாது, நம்மளோட செயல் திட்டத்தில் எந்த தடையும் ஏற்படக்கூடாது. அதை ப்ராப்பராக செய்யணுன்னா இந்த மாதிரி நேரங்களில் நாமளும் அந்த விதிமுறைகளை கடைபிடிச்சு தான் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குதுங்கிறனாலையும், கேஓசி ப்ராசஸ் இன்னும் முடியாமல் இருக்கிறனாலையும் தான் இந்த விஷயங்கள் பெண்டிங்கில் இருக்குது. நிச்சயமாக ஜூன் 4க்கு அப்புறம் ஆஸ் யூஸ்வலாக கம்பெனி எப்படி செயல்படுச்சோ அதை விட மிகச்சிறப்பாக செயல்படுங்கிறத தெளிவாக நம்பிக்கையோடு நீங்கள் காத்திருக்கலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அத்தனை அலுவலகம் திறந்துருக்குது. இன்னும் இடைப்பட்ட காலத்தில் விரைவில் மதுரையில், திருநெல்வேலியில், சேலத்தில், விழுப்புரத்தில் 4 இடங்களில் ஹப் ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுமே வரிசையாக ஒன் பை ஒன்று 4 ஹப் ஓப்பன் ஆக போகுது. அது எல்லாமே புது ஸ்டோருக்காக. ஏற்கனவே ஸ்டோர் நியரபோட் 1000 ஸ்டோருக்கு மேலே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் அடுத்த பேட்ச் ஸ்டோர் எடுத்தவங்களுக்கான ட்ரைனிங் ப்ரோக்ராம் வருகின்ற 21, 22 நம்ம அறிவிச்சிருக்கிறோம். அதுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏற்கனவே SG4 முடித்தவங்களுக்கு 1 டே ட்ரிப்புன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த ட்ரிப்பு கூட வருகின்ற 22, 23ஆம் தேதியில் நம்ம அறிவிச்சாச்சு. ஏற்கனவே யாரெல்லாம் நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ, இப்போ நீங்கள் ஏற்கனவே உங்கள் லிஸ்ட் எங்கிட்ட இருக்குது, எங்கிட்டே அந்த லிஸ்ட் இருக்குது, நீங்கள் வரலான்னு சொல்லிடலாம். பட் சில வர முடியாமல் இருக்கலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் யார் வர்றாங்க லிஸ்ட்டு தெரிஞ்சால் மட்டும்தான் ஒன் பை ஒன்னாக ஃபோன் பண்ணி கேட்டு நம்ம எடுக்க முடியாதுங்கிறனால தான் உங்கள் ஜோனில் உங்களை அப்டேட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ SG4 ஏற்கனவே லாஸ்ட் மார்ச் 30 முன்னாடி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா உங்கள் ஜோனில் நீங்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க தயார் என்றால் ஒரு அப்டேட் மட்டும் கொடுத்துருங்க. உங்கள் யூசர் நேம், உங்கள் மொபைல் நம்பர், உங்கள் பேரை மட்டும் சொல்லி அப்டேட் கொடுத்துருங்க. அந்த டேஷ்போர்டில் அப்டேட் காமிச்சிருங்க. உங்களுக்கு இதை காமிச்சிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நோட் பண்ணிக்குவாங்க. இல்லை நீங்கள் ஜஸ்ட் உங்கள் யூசர் நேம் சொல்லிட்டாலும் எங்கிட்டே டீட்டெயில்ஸ் இருக்கும், நாங்களே எடுத்துக்குவோம். பட் உங்கள் யூசர் நேமும் ஃபோன் நம்பர் நேம் மட்டும் உங்கள் ஜோனில் அப்டேட் கொடுத்துருங்க. எங்கிட்ட இங்கே டேட்டா இருக்குது, SG4 முடிச்சுக்க எல்லா டேட்டா எங்கிட்ட இருக்கும், அதை நாங்கள் வெரிஃபை பண்ணிக்குவோம். ஸோ அதனால் குழப்ப வேண்டியதில்லை. எதுக்காக உங்கள் ஜோனில் கொடுக்க சொன்னோம்னா ஒரே ரீசன், நீங்கள் வரதா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ரூம் அரேஞ்ச்மெண்ட்ஸு, ஃபுட்டு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கான விஷயத்தை நாம் கொஞ்சம் பிளான் பண்ணுறதுக்கு வசதியாக்குறதுக்காக தான் நியர்பை ஜோனில் உங்களுடைய கன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் SG4 மார்ச் 31 முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய நியர்பை ஜோனில் உங்களுடைய வருகையை பதிவு பண்ணிடுங்க. கலந்துக்கிட்டு கம்பெனி என்ன பண்ணுது, எந்த அளவுக்கு கம்பெனி செயல் திட்டம் எதிர்காலத்தில் மிகப்பெரிய லெவலில் பிரகாசமாக இருக்க போகுது, அத்தனையுமே நீங்கள் நேரில் தெரிஞ்சுக்கிட்டு ஃபுல் டே உங்கள்கிட்ட இருக்க போகிறேன். முழுக்க உங்கள் எல்லா கேள்வியும் நான் பதில் சொல்ல போகிறேன். ஸோ மொத்தத்தில் என்னென்னா, நாம் கலந்துரையாடி கம்பெனியின் அடுத்த கட்ட வளர்ச்சி சம்மந்தமாக பல விஷயங்கள் உங்களை பேச போகிறேன். ஸோ இதுக்கான விஷயங்களும் என்டர்டெயின்மெண்ட்டும் எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். இதில் ஏற்கனவே SG4 முடித்து இந்த ட்ரிப் அட்டன் பண்ணவங்க உங்கள் ஜோனில் போய் உங்கள் பேர் கொடுக்க வேண்டாம். மார்ச் 31க்கு முன்னால் SG4 முடிச்சுட்டு இன்னும் ட்ரிப் அட்டன் பண்ணாதவங்க உங்கள் பேரை உங்கள் ஜோனில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய சூழல் இருந்தால். நிகழ்ச்சியோடைய நாள் எப்போன்னா வருகின்ற 22, 23. ஸோ 22ஆம் தேதி காலைல 10 மணிக்கு கோயம்புத்தூரில் இருக்கிற ஆனகட்டி பகுதியில் இருக்கிற SR ரெசார்ட் வந்துடணும். லஞ்சோட ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. அன்றைக்கி ஈவினிங் டின்னர் இருக்கும், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, அதுக்கப்புறம் லஞ்ச் இதெல்லாம் முடிச்சு 23ஆம் ஈவினிங் ப்ரோக்ராம் முடியும். சரிங்களா? ஸோ ட்ரிப்பு என்ஜாய்மெண்ட்டோட பல விஷயங்களில் கம்யூனிட்டி அப்டேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. ஸோ அதனால் யாரெல்லாம் SG4 முடிச்சிட்டிங்களோ அவர்களுக்கு வரக்கூடிய சூழல் இருந்தால் உடனடியாக உங்கள் ஜோனில் உங்கள் பேரை பதிவு பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் அப்டேஷன். இன்னும் பல விஷயங்கள் அடுத்தது உங்களை பேச போகிறேன். நிச்சயமாக நம்ம கம்பெனி என்ன நோக்கத்துக்காக செயல்படுதோ அதை செஞ்சு முடிக்கும். ஏனென்றால் இது தனிநபருக்காக நடத்த நிறுவனம் இல்லை, மக்களுக்காக நடத்த நிறுவனம். ஸோ மக்கள் நிறுவனம். ஸோ மீண்டும் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லிக்கிறேன், கம்பெனி நிச்சயமாக ஒரு
தனிநபருக்கான கம்பெனியில் முழுக்க முழுக்க இது மக்களுக்கான நிறுவனம். ஸோ மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் நம்ம நினச்ச விஷயம் லாங் டேர்மாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சில தடைகளும் சில இடையூறுகளும் இப்போ இருக்குது. இதை ஏற்கனவே எப்படி பொறுத்துக்கிட்டு நீங்கள் வந்து நம்பிக்கையோடு காத்திருந்தீங்களோ அதே போல் தொடர்ந்து நம்பிக்கையோடு இருங்க. நிச்சயமாக ஜூன் நாளுக்கு அப்புறம் எல்லாமே முறைப்படி வழக்கமாக எல்லா விஷயம் ஸ்டார்ட் ஆகி மிகச்சிறப்பாக நடக்கும். இந்த இடைவெளியை கூட என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம பிஸ்னஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணுறக்கும் நம்முடைய ஸ்டோர்ஸை டெவலப் பண்ணுறக்கும் மேலும் பல விஷயங்கள் நம்ம வானொலி திட்டங்கள் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வேறு லெவலில் கொண்டு வரக்கு தான் இந்த கேப் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ நிச்சயமாக இது ஒரு ஆரோக்கியமான கேப் தான். சிலருக்கு நிச்சயமாக சில அசௌகரியங்கள் இருக்குங்கிறது என்னாலே புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் சூழலை கொஞ்சம் பொறுத்து கொண்டு ஒத்துழைப்பு கொடுங்க. மீண்டும் நம்ம வேறு லெவலில் கம்பேக் கொடுப்போம். ஸோ எந்த கவலையும் இல்லாமல் நம்பிக்கையோடு காத்திருங்கள். நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம். நன்றி, வணக்கம்.